ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டியில் ஆப்ஷன் பண்ணுறது எப்படி. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆப்ஷனை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ போதும். உங்களுக்கு என்டையராக எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நெஃப்டி ஆப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை பெருவாரியாக கேள்விப்படுவீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் இருப்பார், நான் ஆப்ஷனில் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன், எனக்கு ஒரு 5000 ப்ராஃபிட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம யதார்த்தமாக, ஏன்னா இப்படியெல்லாம் தகவல் மூலமாக தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவோம். இன்னொன்று, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 500 ரூபா லாபம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே நமக்கும் ஆர்வப்பட்டு நம்ம ஆப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் இதுக்குள்ளே நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இங்கே ட்ரேடு கேம்பிளிங் கிடையாது. ப்ராப்பராக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா இழப்பு தான் நேரிடும். சரிங்களா? இப்போது ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன், ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணலாம், நெஃப்டியில் ஆப்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஏதோ ஒரு ஸ்டாக்கு, ஒரு டாடா ஸ்டீலோ ஹிண்டால்கோ, அதில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டாக் ஆப்ஷன். இண்டெக்ஸில் ட்ரேட் பொறுத்த மட்டும் நெஃப்டி 15 இருக்கா. இப்போ நான் இதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், எப்படி ட்ரேட் எடுக்கலாம் இதில் அப்படிங்கிறது. நெஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? நெஃப்டி பேங்க்கில் ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நெஃப்டின்னு கேள்விப்படுவோம். சரிங்களா? இந்த நெஃப்டி ஐடி இப்படியெல்லாம் இருக்கும், நெஃப்டி ஃபார்மா, அதிலலாம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்எஸ்சியோட வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு நெஃப்டி அப்படிங்கிற வார்த்தையை அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். சரிங்களா? வந்தோடனே டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா ஆப்ஷன். சரிங்களா? இதில் வந்தோடனே ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, இதில் 21,894 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்படி வந்துட்டிங்கன்னா 21,900 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகராக நீங்கள் எடுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதிலே எடுக்க முடியாது. 894 இருக்குல்ல, அப்படி ரவுண்டாக எடுக்க முடியாது, அதிலே எடுக்க முடியாது. இந்த மாதிரி ரவுண்டு ஃபிகராக நீங்கள் இதில் டைப் பண்ணீங்க அப்படின்னா வரும். சரிங்களா? அதை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கால் புட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இதாவது உங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், உங்கள் ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷன். சரிங்களா? இதில் இந்த எல்லோ கலர் ஷேடோ அடிச்சிருக்கும், இங்கே ஒயிட் கலர் ஷேடோ அடிச்சிருக்கும். இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது இது கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? இந்த ஒயிட் கலர் ஷேடோ இது புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. இது இந்த மணி அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டுல, இந்த ஒயிட்லேயும் பட்டு எல்லோலையும் பட்டு ஒன்று பட்டிருக்கா. இது என்ன அப்படின்னா அட் த மணி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது இது கால் ஆப்ஷன். இப்போது 21,400, 21,450 ஒன்றில் இருந்து, சரிங்களா, 21,850 வரைக்கும் நான் டச் ஆகிட்டே வந்துட்டு. சரிங்களா? இதெல்லாம் தாண்டி தான் 21,900 இது வர முடியும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் என்ன, இன்னும் ஆகிட்டு வந்துருச்சு, தொட்டுட்டு வந்துருச்சு. அதனால் இது கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி. சரிங்களா? அப்புறம் அட் ப்ரெசண்டில் இருக்கிறது அட் த மணி. அவுட்டில் இருக்குல்ல இந்த 22,050 இதெல்லாம் இன்னும் தொடவே இல்லை, அது இன்னும் வரவே இல்லை. வந்திருக்கலாம். சரிங்களா? அதாவது லாஸ்ட் இயர் வந்திருக்கலாம், அப்புறம் கீழே இறங்கியிருக்கலாம், அப்புறம் திரும்ப மேலே வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போதைக்கு அதை ரீச் பண்ணலை, அதுக்கு கீழே இருக்கிறதுனால, இது மேலே இருக்கிறதுனால இது அவுட் ஆஃப் த மணி. இது காலுக்கு. புட்டை பொறுத்த மட்டும் மேலே இருக்குல்ல, இதெல்லாம் என்னது, இந்த மணி. சரிங்களா? ஆல்ரெடி தொட்டுட்டு வந்துச்சுல, இதெல்லாம் என்னது, அவுட் ஆஃப் த மணி. அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த ஒன்று தெரிஞ்சாலே போதும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 21,800 இருக்குல்ல, 894 இருக்குல்ல, நீங்கள் இங்கே வந்துட்டு 21,900 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகராக நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணுங்கள். சரியாக அவங்க இதில் வரலன்னா நெஃப்டின்னு போட்டு 21,900 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இங்கே கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் இருக்கும். இதில் வீக்லி கான்ட்ராக்டும் இருக்கும். இப்போது இந்த 21,900 இருக்கா, இது இல்லை 22,000 போகும், இந்த வீக்லேயே போகும், இல்லை அடுத்த மாதம் போகும் அப்படின்னா அதுக்கு தக்கன நீங்கள் கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணணும். இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக்குக்குள்ளே கான்ட்ராக்டே நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது
இது 21,000லேருந்து 900க்கு மேலே போனால் கால் ஆப்ஷனை என்ன பண்ணணும், பை பண்ணணும். இல்லை அப்படின்னா இல்லை கீழே சரியும் 21,900லேருந்து 21,800 வரும் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ரெண்டுமே பை தான். அதே மாதிரி இங்கே லார்ஜ் சைஸில் தான் நீங்கள் பை பண்ண முடியும். சரிங்களா? இன்ட்ராடேன்னு கிளிக், அதாவது இப்போ என்னென்னா ரெண்டுக்குமே மார்ஜின் ஒன்று தான். நீங்கள் வந்து இன்ட்ராடேயே கிளிக் பண்ணாதீங்க, ஓவர் நைட்டே பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஷனில் உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் 2 லாட் வேணும் அப்படின்னா 100 அப்படின்னு ரவுண்டாக டைப் பண்ணணும். இல்லை நீங்கள் தப்பாக டைப் நீங்கள் 99 போட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? ரவுண்டாக டைப் பண்ணணும். இப்போது இது மேலே ஏறிச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் மேலே போகும். மார்க்கெட்டு கீழே சரிஞ்சுன்னா புட் ஆப்ஷன் மேலே போகும். அதாவது நீங்கள் நினச்சிடக்கூடாது புட்டை ஏன் பை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி இல்லை. அந்த மார்க்கெட் அண்டர்லைனிங் அசருங்க நெஃப்டி. இப்போ 100 ரூபா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியறதுக்காக சொல்கிறேன். 100 ரூபாயிலேருந்து கீழே சரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். புட் வந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கும், அது மேலே ஏறும். நீங்கள் டெக்னிக்கலாக செக் பண்ணிங்கன்னா தெரியும். சரிங்களா? இதுக்குமே சார்ட் இருக்கும், நீங்கள் தனியாக எடுத்து சார்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, இதுதான் அண்டர்லைனிங் அசட், நெஃப்டி தான் அண்டர்லைனிங் அசட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ரிசர்ச் எல்லாமே நீங்கள் எதில் பண்ணணும் அப்படின்னா நெஃப்டியில் தான் பண்ணணும். இதுதான் முக்கியமான பிளாட்ஃபார்ம். இது மேலே போகுமா, வீக்லி கேண்டில் போட்டு ரிசர்ச் பண்ணலாம், மந்த்லி கேண்டில் போட்டு ரிசர்ச் பண்ணலாம். இப்போது 2 விஷயம், நீங்கள் பிகினராக வந்தீங்கன்னா 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, ஒரு ட்ரேடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 3 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு ட்ரேடே 3 நிமிஷத்துக்கு மேலே கொண்டு போகாதீங்க. சரிங்களா? ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. 2வது விஷயம் வந்து ஓவர் ட்ரேட். நான் ஒரு நாளைக்கு 20 ட்ரேட் எடுத்திருக்கேன், 30 ட்ரேட் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், என் கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட் கூட 80 ட்ரேட் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. மார்க்கெட்டுக்கு பிகினராக வரும்போது லாஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஏன் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத யோசிங்க, அனலைசிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.